5 seconds. Start. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, வணக்கம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உங்களிடையே உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக மக்களால் இப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். நமது முக்கிய குறிக்கோளான மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற நிலையை அரசியல் சட்ட மன்றத்தின் மூலம் எய்திடும் வகையில், மக்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே சுமூகமான விட வேண்டுமென்பது மிக முக்கியமானதாகும். இதனை கருத்தில் கொண்டு உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கும் இந்த அரசு மாநிலத்திற்கு பயன் தரக்கூடிய நடைமுறையை பின்பற்றி மத்திய அரசிடமிருந்து தேவையான உதவிகளையும் உரிமைகளையும் வாதாடி பெறும் என்பதில் யாருக்கும் எந்தவித ஐயமும் தேவையில்லை என்பதை நான் முதற்கண் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டுவித கருத்துக்கு இடமில்லை. தமிழ்நாடு அமைதி நிறைந்த ஜனநாயக பூந்தோட்டமாக திகழும் வகையில் இந்த அரசு சட்டம் ஒழுங்கை விழிப்போடு பேணி காத்திடும் என்று அனைத்து தரப்பினரும் நிச்சயமாக நம்பலாம். தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போது மக்களுக்கு உடனடியாக உதவிடும் வகையில் வேறு எந்த மாநிலத்திலும் வழங்காத அளவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு தமிழகத்திற்கு முன்பணமாக வழங்கியது. அதற்காக மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெள்ள சேதத்தினால் நீர்நிலைகள் மற்றும் சாலைகள் போன்ற பொது கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை நிரந்தரமாக சீரமைக்கும் பணிகளையும் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் இந்த அரசு மேற்கொள்ளும் என்ற நல்ல செய்தியினையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் பல்வேறு தேவைகளை முழுமையாக நிறைவு செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னைக்கு அருகில் புதிய புறநகரங்கள் அமைக்கப்படும் என்ற நல்ல செய்தியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதேபோன்று மற்ற மாநகராட்சி பகுதிகளுக்கு அருகிலும் புறநகரங்கள் அமைக்கப்படும். மாநிலமெங்கும் மின்வெட்டின்றி தொடர்ந்து மின்சாரம் வழங்கப்படுவதை இந்த அரசு உறுதி செய்யும். நாளுக்கு நாள் மின்சாரத்தின் தேவை உயர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வடசென்னை மற்றும் மேட்டூர் அனல் மின் நிலையங்களில் கூடுதல் மின் உற்பத்தி அலகுகள் நிறுவப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய அரசின் அணுகுமுறையால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடையும்
என்று முழு மனதோடு நம்புகிறேன். சென்னை தங்கசாலை தெருவில் உள்ள ராமன் எழுதுபொருள் அங்காடியின் மேலாளர், மதுரை பெரிய தெருவிலுள்ள சங்கீதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருக்கு எழுதிய 2/5/2007 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், தங்கள் பள்ளிக்குத் தேவையான பதிவேடுகள் அனைத்தையும் அச்சிட்டுத் தர வேண்டும் என்றும், என்னென்ன பதிவேடுகள், எத்தனை எண்ணிக்கை தேவை என்ற விபரத்தை தனியாக இணைத்திருப்பதாகவும் தங்கள் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறீர்கள். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் புதிய அச்சிடும் இயந்திரங்களை நிறுவியுள்ளதால் தாங்கள் கேட்கும் பதிவேடுகள் அனைத்தையும் குறித்த காலத்தில் அச்சிட்டுத் தர முடியும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தங்கள் கடிதத்துடன் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ள பட்டியலில் எங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்பதை தெரிவித்து அதை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்களிடமிருந்து பட்டியல் கிடைத்தவுடன் பதிவேடுகளை அச்சிட்டுத் தர கட்டணம் எவ்வளவு என்பதை தெரிவிக்கிறோம். அதை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் 50 விழுக்காடு முன் பணத்துடன் ஒப்புதல் கடிதமும் அனுப்பி வைக்குமாறு கோருகிறேன். தங்கள் அன்புள்ள ஸ்டாப்.